எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மெரைங் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலாக இதோட ப்ராப்பரான பேர் என்னென்னா மெரைங் கிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட பேஸ் வந்து 3 பேஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம 2 பேஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி வந்து இந்த ரெசிபியை வந்து பண்ணலாம். ஒன்று வந்து இட்டாலியன் மெரைங், இன்னொன்று வந்து ஃப்ரெஞ்ச் மெரைங். ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட். ஒன்று வந்து சுகர் சிரப் பண்ணி பண்ணுவோம், இன்னொன்று வந்து கிராஜுவலாக சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்கை விப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுவோம். இதை வந்து தெளிவாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு தூத்துக்குடி மேக்ரோன்ஸ் அது பண்ணணுன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஃப்ரெஞ்ச் மேக்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தூத்துக்குடி மேக்ரோன்ஸ் பண்ணோன்னா அந்த ரெசிபியை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஷேப் மட்டும் நான் இப்போது டிஸ்பிளேல காட்டுற மாதிரி நீங்கள் வந்து ஷேப் பண்ணிவிட்டு அந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்படியே பண்ணிங்கன்னா, ஸோ அதுதான் வந்து தூத்துக்குடி மேக்கரோன்ஸ். ரொம்ப தெளிவாக அந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் அதிகமாக வியூஸ் போனதும் அந்த வீடியோ தான். அந்த வீடியோ முடிஞ்சால் வந்து செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப தெளிவாக வந்து எப்படி வந்து இந்த மெரைங் கீசஸ் பண்ணுறதுன்றத வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பேக்கிங்கில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே இம்ப்ரமேஷன். உங்க பேர் என்னங்க? கண்ணையன், அண்ணன் வெறி கண்ணையன். ஓகே, ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இன்க்ரீடியன்ட் வந்து டிஸ்பிளே பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் ரெசிபி இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இட்டாலியன் மெரைங், ஃப்ரெஞ்ச் மெரைங் ரெண்டுமே வந்து நான் இப்போ வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் மெரைங் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு முன்னாடி மேஜராக நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் இதை மட்டும் அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா வரும் ரெசிபி. ப்ராப்பராக எப்படின்னா, எக்கை வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணுறப்போ எக் ஒயிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சக்கரு வந்து ஒரு ட்ராப் வந்தாலும் வந்து இது வந்து நல்லா ரைஸ் ஆகாது. அதுக்கப்புறம் மிக்சிங் பவுல்லையோ இல்லை விஸ்க்லேயோ வந்து ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் இருந்தாலும் மெரைங் வந்து நல்லா வராது. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மிக்சிங் பவுலில் நீங்கள் முன்னாடி ஏதாவது பட்டர் யூஸ் பண்ணி ஏதாவது வந்து ரெசிபி பண்ணியிருப்பீங்க. அந்த மிக்சிங் பவுல் நல்லா க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஹாட் வாட்டர் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த பவுலை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ மிக்சிங் பவுலில் எக் ஒயிட் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருப்பேன். சால்ட் வந்து எதுக்குன்னா ஸ்டேபிளைசர். எக் ஒயிட் வந்து நல்லா லிஃப்ட் ஆகி வரப்போ அது வந்து ஸ்டேபிளைசராக வந்து கீழே இறங்காமல் வந்து அது வந்து ஸ்டேபிளைசராக வந்து நிற்கும் சால்ட்டு. உங்கள்கிட்ட சால்ட் இல்லைனா நீங்கள் வந்து வினிகர் யூஸ் பண்ணலாம். லெமன் ஜூஸ், அந்த எந்த ஒரு சீட்ஸும் எதுவுமே இல்லாமல் பியூர் லெமன் ஜூஸ் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிட்டு அந்த ட்ராப்ஸ் மட்டும் ஒரு 5 ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த இன்க்ரீடியனுக்கு ஒரு 5 ட்ராப்ஸ் போதும். ஸோ இதெல்லாம் வந்து சப்ஸ்டிடியூட், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா வந்து இப்போது மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக வந்து நுரையாக வரணும். ஸோ இது பேர் ஃபேர்ம் பீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபேர்மாக வந்ததுக்கப்புறம் சுகரை வந்து கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஸ்பூன்ஸை வந்து நான் எப்படி வந்து அரவுண்ட் த எட்ஜஸ் வந்து நான் வந்து சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணுவேன் சுகரை. ஸோ அந்த மாதிரி உங்கள் கிட்டே இருக்க சுகரை எல்லாத்தையும் பொறுமையாக கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த எக் ஒயிட்டும் இந்த சுகரும் கம்பைண்ட் ஆகி நல்லா வந்து ரைஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக வந்து சுகரை ஆட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபேர்ம் பீக்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம சுகரை ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம் ஃப்ரெஞ்ச் மெரைங்க்கு. அதுக்கப்புறம் நல்லா அலோவ் பண்ணுங்கள். அது நல்லா விப்பாகி வந்து ரொம்ப ஷைன் ஆகும். ஸோ நீங்கள் பார்க்கும் போதே தெரியும், கண்ணாடி மாதிரி வந்து அது வந்து மின்ன ஆரம்பிக்கும். ஸோ அப்படி நல்லா வந்து ஷைன் ஆனதுக்கப்புறம் சுகர் ஃபுல்லாக வந்து அதில் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து வந்து பைப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் மெரைங். இப்போ வந்து நம்ம இட்டாலியன் மெரைங் எப்படி பண்ணுன்றதை வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இட்டாலியன் மெரைங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள் கூட. ஃபஸ்ட்டு நான் 2017 வந்து ஒரு ஹோட்டலில் வந்து வேலை செய்யும் போது, ட்ரெயினியாக வேலை செய்யும் போது ஒரு ஷெஃப் வந்து இதை வந்து பண்ணார். அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 118 டிகிரியில் வந்து நம்ம ஒரு சுகர் சிரப்பை வந்து எக்கில் ஆட் பண்ணால் அது வந்து ரைஸ் ஆகும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப வந்து ஆர்வமாக இருந்தது. ஸோ அது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ ஹாட்டாக வந்து நம்ம வந்து ஒரு எக்கில் வந்து ஒரு சுகர் சிரப்பை பண்ணுறோம், பட் அது விப் ஆகி இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வரும்ன்றதை ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ
எனக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஸோ சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிவிட்டு சுகர் சிரப் 118 அது வந்த உடனே வந்து டெம்பரேச்சர் வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 118 வந்த உடனே டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு, ஆனால் இந்த டைமிங் ரொம்ப முக்கியம். இந்த சுகர் சிரப் 180க்கு வர்றதுக்கும் அந்த எக்கு ஒயிட் வந்து அந்த ஃபேர்ம் பீக்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபேர்ம் பீக்ஸ் அந்த மாதிரி நுரையாக வர்றப்போ வந்து இந்த 2 டைமிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ இந்த வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம சுகர் சிரப்பை கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சைடில் ஆட் பண்ணணும். அந்த சுகர் சிரப் டேரெக்டாக வந்து எக் ஒயிட்டில் விழுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை பவுல் சைடில் விழுந்ததுன்னா அதோட டெம்பரேச்சர் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக வந்து அந்த எக்கில் வந்து விழுற மாதிரி, அது விப் ஆகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். பட் ஃப்ரெஞ்ச் மெரிங்கை விட நீங்கள் இட்டாலியன் மெரிங் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே வந்து பக்காவாக வரும் இந்த சுகர் சிரப் வச்சு பண்ணுறதுனால. ஸோ இப்போ வந்து இட்டாலியன் மெரிங்கில் நீங்கள் பண்ணக்கூடிய சில மிஸ்டேக்ஸ் அதையும் வந்து நான் இப்போ தெளிவாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சுகர் சிரப் வந்து நீங்கள் வந்து பாட்டில் வந்து சுகர் சிரப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஸ்க் எடுத்து வாட்டரையும் சுகரையும் வந்து கொஞ்சமாக வந்து விஸ்க் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப் வந்து லைட்டாக டிசால்வ் ஆச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து சுகர் வந்து கட்டி கட்டியாக வந்து சைட்லலாம் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு ஈரமான ஒரு டிஷ்யூவை எடுத்து பாட்டை வந்து சைடில் வந்து அந்த தண்ணி தேங்குகிற அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்கள், டிஷ்யூ வச்சு வைப் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லைன்னா சைடில் கூட வந்து சுகர் சிரப் வந்து கட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு நல்லா லிக்விடாக இருக்கணும் மெரிங் பண்ணுறதுக்கு வந்து அதில் ஆட் பண்ணுறப்போ. ஸோ இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மீடியம் ஹை ஹீட்டில் வச்சு வந்து நீங்கள் சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரேப்பிடாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படியும் ஆகக்கூடாது. ஒரு மீடியம் ஹையில் வச்சு சுகர் சிரப் வந்து பொறுமையாக வந்து பண்ணுங்கள். பட் இந்த டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஃபேர்ம் பீக்ஸ் வர்றதுக்கும் சுகர் சிரப் நம்ம ஆட் பண்ணுறதுக்கும் டைமிங் பக்காவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ 2 பேஸுமே ரெடி, இட்டாலியன் மெரிங், ஃப்ரெஞ்ச் மெரிங்கும். ஸோ இந்த மெரிங்கில் வந்து நீங்கள் என்ன கலர் வேணுனாலும் உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ரிச்சான கலர் வந்து ஆன்லைனில் விற்கிது. ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்க ப்ரைஸில் வந்து ஒரு நல்ல ஒரு கலரை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மெரிங்கில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபோல்ட் பண்ணி பைப்பிங் வந்து ஸ்டார் நாசல் அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ரவுண்ட் நாசல் எடுத்துக்கிட்டு பைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேண்டிய சைஸில். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாஷ்மெண்ட் ஷீட்டை எடுத்துக்கோங்க. இதுக்கு பேர் சிலிக்கான் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா பாஷ்மெண்ட் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 500 ருபீஸ் வரும் நம்ம ஊரில். பட்டர் ஷீட் போட்டு நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. பட் இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பண்ணுங்கள், நல்லா வரும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி, டியூரேஷன் வந்து 2 hour to 2.5 hours. ஸோ 2 hours போதும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதை லிஃப்ட் பண்ணால் அந்த ஷீட்டில் வந்து ஒட்டாகமாக வந்ததுன்னா இது ரெடின்னு அர்த்தம். சாப்பிடும்போது அது வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு 1/2 hour கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை வந்து நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பர்பஸ் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் வந்து இதை வந்து கேக்குக்கு கார்னிஷாக வைக்கலாம். அதுக்கப்புறம் இதை நார்மலாகவே வந்து நம்ம சேல் பண்ணலாம், மெரிங் கிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த மெரிங்கை வச்சு நம்ம வந்து நார்மல் கேக் பண்ணுறப்ப ஐசிங்க்கு பதிலாக மெரிங் கேக்குன்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு ஃபயர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கெஸ்ட்டுக்கு வந்து சர்வ் பண்ணலாம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுன்றதை நான் வந்து சும்மா ஒரு இதாக சொல்கிறேன். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஆல்ரெடி மேக்கரோன் ரெசிபியும் போட்டிருக்கோம். ஸோ அந்த ரெசிபியும் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோவும் வந்து ஹோம் பேக்கர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சால் எல்லா வீடியோவும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லைனா உங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு ரெசிபி வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து உடனே எல்லாேருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஓவராலாக நம்ம சேனலில் இப்போது 400 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் என்னால் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.